அதுலயும் உங்க ஓரக்கத்தி மீனா இருக்காங்களே, ஐயோ அவ திமிராலதாம்மா தோத்துது. விடுங்கம்மா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி, ஆளுக்கு ஏத்த மாதிரி அவங்க குணம் மாறும். நீங்க யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. இனிமே நான் இங்க இருக்கிற வரைக்கும் எல்லாரும் வந்து இங்கேயே பார்க்கலாம். மனு கொடுக்குறவங்களாம் தண்ணி வேணா குடிங்க, டீ காஃபிலாம் சொல்லிடுது வந்துடும். டிஃபன் கிப்பன் ஏதாவது வேணும்னா சொல்லுங்க. எம்எல்ஏ வீட்டுக்கு வந்துடுறவங்களுக்கு எதுவுமே குறை இருக்கக்கூடாது, எல்லாம் பார்த்துக்கலாம். ரேவதி, அந்த கப்பெல்லாம் எடுமா. பரவாயில்லம்மா, நீ ரொம்ப அப்டேட் ஆயிட்ட. உங்க அம்மா வச்சே அப்டேட் ஆகாம இருக்க முடியுமா? பாத்தியா, என் டயலாக் எனக்கே சொல்லிட்ட நீ. ஆமா ஆமா, டீ எல்லாம் எடுத்துட்டு வாமா. இந்தாங்க துளசி. கொடுங்க நீ. வணக்கம் மேடம். வாங்க சார், எடுத்துக்கோ. சார் காஃபி எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் அண்ணி. மேடம், எம்எல்ஏ ஆபீஸ் இப்பதான் ரெடி ஆயிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் நீங்க அங்க போயிடலாம் மேடம். நல்லது சார், எனக்கும் வீட்டை ஆபீஸா மாத்துறதுல விருப்பம் இல்ல. இந்த மனுவை ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்றேன். அதையும் மீறி உங்களுக்கு பிரச்சனை இருந்ததுன்னா சொல்லுங்க, நான் சிஎம் கிட்ட பேசுறேன். சரியா? சரிங்க மேடம். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க மேடம். இந்த சேவைக்காக பொதுமக்கள் கிட்ட எந்த விதத்திலையும் ₹1 கூட லஞ்சம் வாங்க கூடாது. சரியா? சரிங்க மேடம். உங்களை மாதிரி தொடர்ச்சியா எம்எல்ஏக்களும் அரசியல்வாதிகளும் ஊழலுக்கு எதிராக உருவாயிட்டா நாங்க எதுக்கு மேடம் ஊழல் பண்ண போறோம்? இனிமே எல்லாமே மாறும். நீங்க எல்லாரும் நம்பிக்கையோட இருங்க. வெற்றி சார், நீங்க தான் எம்எல்ஏ ஆவீங்கன்னு நாங்க எல்லாரும் எதிர்பார்த்தோம். ஆனா கடைசியில உங்க பொறுப்பெல்லாம் உங்க ஒய்ஃபு கிட்ட ஒப்படைச்சிட்டீங்க. நல்லது செய்யணுங்க, அது யார் செஞ்சா என்ன? உண்மையை சொல்ல போனா பெண்களும் அதிகமாக அரசியலுக்கு வரணும். நான் என்ன நல்லது செய்வேனோ அதை விட 10 மடங்கு அதிகமாக அவங்க நல்லது செய்வாங்க. ரொம்ப சந்தோஷம் சார். என்ன அஞ்சலி, ஆபீஸ்க்கு போல? இல்லக்கா, சொக்கலிங்க சார் கொஞ்சம் வெளியில போயிருக்காரா, அவர் வந்த உடனே போலாம் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி. நான் ஒன்னு சொன்னா நீ கோச்சுக்க மாட்டல்ல? இல்லக்கா, கேளு. என்ன? இல்ல, மகேஷ் பத்தி உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். அக்கா, வேற ஏதாவது பேசலாமா? ஏன்? அவனை பத்தி பேசுறதுக்கு எனக்கா இருக்கு? அவனை மறக்கணும், அது மட்டும்தான் என்னோட ஒரே நோக்கம். அஞ்சலி, அவன் முன்ன மாதிரி இல்ல, ஏதோ மாறி இருக்கான்னு எனக்கு தோணுது. நீயே யோசிச்சு பாரு, அன்னைக்கு அந்த மில்லுல என்ன கடத்தி வச்சிருக்கும் போது அவன் நீ சொன்ன மாதிரி நல்லவன் மாதிரி நடிக்கிறான்னா உன்னை மட்டும் காப்பாத்திருக்கணும்ல, என்னையும் காப்பாத்தினா. அதுவும் இல்லாம நான் அவருக்கு போன் பண்ணி நன்றி சொன்னேன். நமக்குள்ள எதுக்கு நன்றின்னு சொன்னான். நான் அஞ்சலி கிட்ட பேச மீட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், நீங்களாச்சும் ஒரு வாட்டி சொல்லுங்கன்னு சொன்னான். நீ அவனை மீட் பண்ணியா? அக்கா, அவன் டெய்லி சாரி சொல்லிக்கிட்டு இருக்கான். மன்னிக்கிற தப்பாக்கா அவன் பண்ணிருக்கிறது? நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. இப்ப அவன் நல்லவன் மாதிரி நடந்துகிட்டா அவன் செஞ்ச தப்பெல்லாம் சரியாயிடுமா? இந்நேரம் சத்யாவை புதைச்ச இடத்துல புல்லு முளைச்சிருக்கோம்க்கா. அவன் ஒரு கலகாரன், சைக்கோ, மாறவே மாட்டான். அவன் கிட்ட பட்ட கஷ்டத்தெல்லாம் உங்ககிட்ட சொல்லும் போது அது ஒரு தகவலாதான் உங்களுக்கு தெரியும். ஆனா நான் என்னெல்லாம் அனுபவிச்சிருக்கேன், என்னால எதையும் மறக்க முடியாது. இந்த பாரஞ்சலி, நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. அப்ப ஏதோ அவன் தப்பான எண்ணத்துல இருந்திருக்கான். ஒரு வாட்டி அவனுக்கு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம்ல? அக்கா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட என் கண்டுபிடிப்புக்காக இன்வெஸ்ட் பண்றேன்னு செக் எடுத்து நம்ம வீட்டு கூட வந்தான். அக்கா, புது புது ட்ரிக்கா கண்டுபிடிப்பான். ஆனா நான் எதுக்குமே மயங்க மாட்டேன். இப்ப வரைக்கும் நான் ஏமாந்ததெல்லாம் போதும்க்கா. இப்ப வந்து அவன் என் கண்ணு முன்னாடி நிக்கும் போதெல்லாம் அவன் கூட வாழ்ந்த நரகமான வாழ்க்கை இருக்குல்ல, அதுதான்க்கா எனக்கு தோணுது. அஞ்சலி, டாக்டர் வந்துட்டாங்களா? சார், பேஷண்ட்ஸ் எல்லாம் லைன்ல வெயிட் பண்றாங்க. அவங்க செக் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் ஃப்ரீ தான், நீங்க பார்க்கலாம் சார். ஓகே.
அக்கா அவன் இன்னும் போகலக்கா. எங்கேதான் சுத்திக்கிட்டு இருக்கான் பாத்தியா? நீ கொஞ்சம் பொறுமையா இருக்கியா? அக்கா பாத்தியா, அவன் ஏதோ விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். ஒருவேளை நம்மள பத்தி கேக்குறானோ? அஞ்சலி, இப்ப எப்படி நம்ம போய் டாக்டரை பாக்குறது? இதுக்காக தான் சொன்னேன் அப்பவே நம்ம போயிடலாமான்னு. நீ கொஞ்சம் பொறுமையா இருக்கியா? அமைதியா இரு. சரிங்க மேடம், அப்ப நான் ஹாஃப் அன் அவர் கழிச்சு வரேன். ஆக்சுவலி எனக்கு ஒரு அர்ஜென்ட் வேலை இருக்கு. மேம் கிட்ட சொல்லிருங்க. சரிங்க சார். ஓகே. நீங்க போயிட்டு வர்றதுக்கும் மேடம் பார்த்துட்டு வர்றதுக்கும் கரெக்டா இருக்கும். ஓகே, ஓகே தேங்க்யூ. சார். அக்கா வா. போ 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 போ. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். வாங்க அஞ்சலி, வாங்க துளசி. டாக்டர், உட்காருங்க அஞ்சலி. டாக்டர் நீங்க சொன்ன டெஸ்ட் எல்லாம் பண்ணியாச்சு. ரிப்போர்ட் செக் பண்ணுங்க. டாக்டர், என் வயித்துல குழந்தை இருக்கிற விஷயம் என் அக்காவையும் உங்களையும் தவிர வேற யாருக்குமே தெரியக்கூடாது. என் ஹஸ்பண்ட்ல இருந்து எல்லார்கிட்டயுமே என் குழந்தை கலைஞ்சிருச்சுன்னு தான் நான் போய் சொல்லியிருக்கேன். எப்படியாவது இந்த உண்மைய கடைசி வரைக்கும் யாருக்கும் தெரியாம பாத்துக்கோங்க. அஞ்சலி, நீ இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த உண்மையை மறைக்கலான்னு இருக்க?